வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம அருமையான டேஸ்டான முள்ளங்கி கீரை பொரியல் செஞ்சுருக்கோம். ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் வந்திருக்கு. இதனுடைய செய்முறை எப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ 3 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கீரை பொரியலுக்கு உளுத்தம்பருப்பு நிறைய சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். லேசாக கோல்டன் ப்ரௌன் ஆனால் போதும். இப்போ இதில் 5 நம்பர் வரமிளகா சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா 3/4 பாகத்துக்கு வதக்கிக்கணும். இப்போ இதில் கீரையை சேர்த்துடலாம். இப்போ முள்ளங்கி கீரை 2 கட்டு பொடியாக கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது மாதிரி கொஞ்சம் வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் மீதி உள்ளதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கீரையை நல்லா இதில் உள்ள ஈரப்பதத்துலேயே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணியை நம்ம சேர்க்கலை, இதில் உள்ள ஈரத்துலேயே நம்ம நல்லா வதக்கியிருக்கோம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்தா மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிட்டோம்னா ரெடி ஆகிடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இதுமாரி உங்களுக்கு கலரும் மாறக்கூடாது, அதே சமயம் நல்லா கீரை வெந்திருக்கணும். தண்ணி நிறையா சேர்க்காத இது மாதிரி தெளித்த மாதிரி செஞ்சோம்னா சரியான பக்குவத்தில் கிடைக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கீரை நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சரியான அளவு தெரியும். அதனால் ஃபைனலாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கணுன்னா தேங்காவை நல்லா வதக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா அருமையான டேஸ்டான முள்ளங்கி கீரை பொரியல் பண்ணியிருக்கோம். இது வந்து டயட் ஃபாலோவர்ஸுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்பாத்தி ரோட்டியோடலாம் சேர்த்து சாப்பிட்லாம், ரொம்ப அருமையாக இருக்கும். அதோட சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப ஆப்டான ரெசிபி இது. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. டிஸ்பிளேக்கு மாற்றிடலாம். முள்ளங்கி கீரை பொரியல்
10 நிமிஷத்தில் ரொம்ப சிம்பிளாக செஞ்சுருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது, ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இந்த ரெசிபி எல்லாத்துக்குமே ரொம்ப ஆப்டாக இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப அருமையாக வரும். உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.